அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். வேதிக் மேத்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம மல்டிப்ளிகேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மல்டிப்ளிகேஷன்ல டு ஃபைண்ட் தி ஸ்கொயர் ஆஃப் 2 டிஜிட் நம்பர், இரட்டை இலக்க எண்களின் வர்க்கம். இதை நாம ஒரு ஃபார்முலா மூலம், இந்த ஃபார்முலா நம்மளுக்கு ஃபெமிலியரான ஃபார்முலா தான், a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை வச்சு தான் நாம் இந்த கால்குலேஷனை போட போகிறோம். எந்த ஒரு இரட்டை இலக்க எண்களின் வர்க்கத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க. இப்போ நாம் உதாரணத்துக்கு 34 எடுத்திருக்கோம். இந்த 34ல் இந்த 3ங்கிறது ஏன்னு வச்சுக்கலாம், 4ங்கிறது பின்னு வச்சுக்கலாம். இந்த 34 என்பது 34 பெருக்கல் 34, அதுதான் இந்த 34 ஸ்கொயர், 34ஓட வர்க்கம் கொடுத்துருக்குறாங்க. 34 பெருக்கல் 34. இதில் 3 என்பது ஏ, 4 என்பது பி. இப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்னா இந்த 3 ஸ்கொயர், 2 பெருக்கல் 3 பெருக்கல் பி என்பது 4 கூட்டல் பி ஸ்கொயர், பி என்பது 4, 4 ஸ்கொயர். பாருங்க, 3 ஸ்கொயர் 9, 2 பெருக்கல் 3 6, 6 பெருக்கல் 4 24 கூட்டல் 4 ஸ்கொயர் 16, 4 ஸ்கொயர் 16. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இது அப்படியே நம்ம கூட்டக்கூடாது. நம்ம ஏற்கனவே பேலன்சிங் ரூல் நம்ம பார்த்துருக்கோம். அந்த பேலன்சிங் ரூல் பிரகாரம் தான் கூட்டணும். இந்த 6 நம்ம அப்படியே இறக்கிடுறோம். இந்த 4 + 1 5, இந்த 9 + 2 11. அப்போ 34 பெருக்கல் 34க்கான விடை 1156. இன்னும் ஒரு 2 கணக்குகளை பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் எளிமையா புரியும். இப்போ நாம இரண்டாவதா பார்க்க போறது 47 ஸ்கொயர், 47ஓட வர்க்கம், அதாவது 47 பெருக்கல் 47. இப்போ இதில் 4ங்கிறது ஏ, 7ங்கிறது பி. இப்போ ஏ ஸ்கொயர் 4 ஸ்கொயர், 4 ஸ்கொயர் பிளஸ் 2 பெருக்கல் 4 பெருக்கல் 7 கூட்டல் 7 ஸ்கொயர், கூட்டல் 7 ஸ்கொயர். இப்போ பாருங்க, 4 ஸ்கொயர் 16, 2 8, 8 பெருக்கல் 7 56, 7 ஸ்கொயர் 49. நம்ம பேலன்சிங் ரூலை யூஸ் பண்ணுறோம். இந்த 9 அப்படியே இறக்கிடுறோம். இந்த 6ஐயும் 4ஐயும் கூட்டுறோம், 10, 0 போட்டுடுறோம், மிச்சம் 1. இந்த 5 + 1 6 ப்ளஸ் இந்த 6, 6 கூட்டல் 6 12, மீதம் 1. இந்த 1ஐயும் இந்த 1ஐயும் கூட்டுறோம் 2. 2209 என்பது இந்த 47 ஸ்கொயருக்கான விடை. ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இன்னும் ஒரு கணக்கோட இந்த வகுப்பை நாம் முடிக்கிறோம். ரைட், இப்போ நாம் பார்க்க போகிறது 79 ஸ்கொயர். இதில் ஏங்கிறது 7, பி என்பது 9. பாருங்க, 7 ஸ்கொயர் கூட்டல் 2 பெருக்கல் 7 பெருக்கல் 9 கூட்டல் பி ஸ்கொயர் 9, அப்போ 9 ஸ்கொயர். பாருங்க, 7 ஸ்கொயர் 49, 2 14, 14 பெருக்கல் 9 126, 126 கூட்டல் 9 ஸ்கொயர். 9 ஸ்கொயர்னா என்ன? 9 81. இப்போ பாருங்க, இதுல 3 இலக்க எண் வருது. அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு கணக்கை நாம இப்ப கொண்டு வந்தோம். பாருங்க, இந்த 81 நம்ம பேலன்சிங் ரூல், இந்த 1 நம்ம அப்படியே இறக்குறோம். இந்த 8ஐயும் 6ஐயும் கூட்டுறோம், 8ஐயும் 6ஐயும் கூட்டினா 14, 14க்கு 4 மீதம் 1. இப்போ இதுல இந்த 2 எடுக்கக்கூடாது, இந்த 12ஐ நாம அப்படியே எடுத்துடணும். 12ஐ நாம அப்படியே எடுத்துரும். 12 கூட்டல் 1 13, 13 கூட்டல் 9 எவ்வளவு? 22. அதுல 2 போட்டுடுறோம், மிச்சம் இருக்கும் 2 இதோட கூட்டுறோம், 4 2 6, 62 41 என்பது இதற்கான விடை. அப்ப இந்த இடையில இருக்க 2ab இத பெருக்கி வர்றப்ப 3 இலக்க எண் வந்தால் இந்த
எண்ணை 12ஆக இருந்தாலும் 14ஆக இருந்தாலும் இந்த எண்ணெய் 22ஆக இருந்தாலும் இந்த எண்ணெய் இங்க இருந்து வர்ற எண்ணோட கூட்டிக்கணும். அப்படியே நம்ம அடுத்த எண்ணோட ஜம்ப் ஆகணும். அதுதான் பேலன்சிங் ரூல். அந்த ரூலை நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த வர்க்கத்துக்கான விடை மிக எளிதாக ஒரு சில வினாடிகளில் நம்மளால போட முடியும். இந்த ஒரு மெத்தடை நீங்க அடாப்ட் பண்ணுங்க. இது போல இன்னும் வெவ்வேறு மெத்தட் இருக்கு. அதையும் நாம அடுத்தடுத்து வரும் வகுப்புகள்ல பார்ப்போம். இந்த வகுப்பை நாம இதோட முடிக்கிறோம். அடுத்து ஒரு வகுப்போடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.